ஹலோ குட்டீஸ். இன்னைக்கு அஜய் சுந்தர் இவங்களுடைய ஸ்டோரி தான் பார்க்க போறோம். அஜயும் சுந்தரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேருமே ஒரே கிளாஸ் தான் படிக்கிறாங்க. ஒண்ணா படிப்பாங்க. ஒண்ணா தான் சாப்பிடுவாங்க. லீவ் நாள்ல ஒண்ணா தான் விளையாடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அஜய் வீடு மாடி வீடு. சுந்தர் வீடு ஓட்டு வீடு. அஜய் வீட்ல மாடியில அவங்க பாட்டி பார்த்து பார்த்து நிறைய செடி வளர்த்துருக்காங்க. எல்லாம் காய்கறி செடிகள். அவங்க காய்கறி வாங்கணுங்கிறதுக்காக மார்க்கெட் எங்கேயுமே போக வேண்டிய அவசியமே இல்ல. அன்னைக்கு தேவையான காய்கறிகள், ஏன் ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிகள் கூட அவங்க மாடிக்கு ஏறுனா கிடைச்சிடும். அந்த அளவுக்கு ஒவ்வொரு செடியும் பார்த்து பராமரிச்சு வளர்த்துக்கிட்டு வந்தாங்க அஜயோட பாட்டி. அப்பப்ப அஜய்க்கும் அந்த செடி எல்லாத்தையும் எப்படி வளர்க்கணும், பராமரிக்கணும், எந்த காலத்துல அந்த ஒவ்வொரு காய்கறியும் பறிக்கணும்னு ஒவ்வொரு நுட்பமான விஷயத்தையும் அஜய்க்கு சொல்லி கொடுத்தாங்க. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது சுந்தருக்கும் இந்த மாதிரி காய்கறி தோட்டம் நாமளும் வச்சு வளர்த்தா நல்லா தானே இருக்கும். நம்ம அப்பா அம்மா கஷ்டப்பட்டு போய் அதுக்காக காசு செலவு பண்ணி காய்கறி வாங்க வேண்டிய அவசியம் இருக்காதேன்னு அவன் அப்பப்ப நினைக்கவும் தோணும். அவங்க அப்பா அம்மா கூலி வேலை செஞ்சுதான் அந்த பையனை படிக்க வைக்கிறாங்க. காய்கறி வாங்கணும்னா அன்னன்னைக்கு போய் தான் தேவையான காய்கறியை வாங்கணும். சில நாட்கள் காய்கறிகள் இல்லாமலே தான் சமைப்பாங்க. அந்த காய்கறிகளை வச்சு பராமரிக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜும் கிடையாது. அதனால அன்னன்னைக்கே சமைக்க வேண்டிய சூழ்நிலையில தான் இருக்காங்க சுந்தர் வீடு. அஜய்க்கு அப்பப்போ சுந்தர் கூட சேர்ந்து தானே சாப்பிடுவான். சுந்தர் எடுத்துட்டு வர ஃபுட்டு எல்லாம் பார்க்கும்போது மோஸ்ட்லி தயிர் சாதம், இல்லை கஞ்சி சாதம், ஊறுகாய் இப்படி தான் இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் தான், வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் தான் காய்கறியோட சமையல் கொண்டு வருவான். ஏதாவது சாப்பாடு இல்லை காய்கறி இந்த மாதிரி கொண்டு வருவான். அதனால அஜய் அவங்க அம்மா கிட்ட சொல்லி சுந்தர்க்காகவே சேர்த்து காய்கறி போடுங்க, குழம்பு வைங்கன்னு சொல்லி அவ ஸ்கூலுக்கு கொண்டு வந்து சுந்தர் கூட ஷேர் பண்ணி சாப்பிடுவான். ஆனா இதே எத்தனை நாளைக்கு செய்ய முடியும்? ஒரு நாள் அவனுக்கு ஐடியா தோணுச்சு. ஏன்னா அவங்க பாட்டி அந்த தோட்டத்துல விளைஞ்ச காய்கறிகள்ல வீட்டுக்கு உபயோகப்படுத்தினது போக மீதி எல்லாம் காஞ்சியும் அழுகியும் போச்சு. அதெல்லாத்தையும் அப்படியே கொண்டு போய் குப்பை தொட்டியில போட்டாங்க. அவங்க அக்கம் பக்கத்துல யார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கவே இல்லை. அவங்க அம்மா வந்து பக்கத்துல யாருக்காவது கொடுத்தாலும் அந்த பாட்டி திட்டுவாங்க. இது நான் கஷ்டப்பட்டு வளர்த்தது, இதை நீ போய் பக்கத்துல கொடுக்குற, எல்லாம் கண்ணு வச்சிருவாங்க பண்ணிடுவாங்கன்ட்டு அந்த காய்கறியை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண அலோ பண்ணவே மாட்டாங்க. அதனால அஜயோட அம்மா அதை பத்தி கண்டுக்கிறதும் இல்லை. இவ்வளோ காய்கறி வேஸ்ட் ஆகுதுன்ட்டு அவங்க அம்மா அடிக்கடி வருத்தப்படுவாங்க. அவங்க அப்பா கிட்டயே சொல்லி அவங்க பாட்டியோட எண்ணத்தை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அது முடிஞ்சதே இல்லை. அஜயா யோசிச்சு பார்த்தோம். இப்படி வேஸ்ட் ஆகுற காய்கறிகள் எல்லாமே நாம சுந்தருக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவன் நல்லா சாப்பிடுவானே, அவன் மட்டும் இல்லாம அவங்க அப்பா அம்மாவும் நல்லா சாப்பிடுவாங்களே, ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட நிறைய கொடுக்கலாமே அப்படின்னு அவனுக்கு அடிக்கடி தோணும். ஆனா அவன் பாட்டிக்கிட்ட கேட்குறப்ப எல்லாம் அதெல்லாம் முடியாது, யாருக்கும் கொடுக்கக்கூடாது, நீ சாப்பிட பண்ணு அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவாங்க. அவங்க அப்பா அம்மா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அஜய் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அஜய் ரொம்ப நாள் பொறுத்து பொறுத்து பார்த்தான். ஏன்னா சுந்தர் அவனுடைய ஃப்ரெண்டு, அவன் நம்மள மாதிரியே வளர்ற பையன், அவன் நல்லா சாப்பிட்டா தானே நல்லா படிக்க முடியும். அதனால அவன் கூட அந்த காய்கறிகளை ஷேர் பண்ணிக்கணும்னு அவனுக்கு ரொம்ப நாள் ஆசை. பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு பாட்டிக்கிட்ட சண்டையே போட ஆரம்பிச்சிட்டேன். பாட்டி, இப்படி இருக்க இவ்வளோ காய்கறிகள் வந்திருக்கு, நமக்கு தேவையானது போக மீதியை நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். பாருங்க, நீங்க கஷ்டப்பட்டு செஞ்சதை காஞ்சி போய் அழுகி போனதை நீங்க குப்பையில தான் போடுறீங்க. இதே இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்தா அவங்க சமைச்சு சாப்பிடுவாங்க. ஏன் இப்படி வேஸ்ட் பண்றீங்க? நீங்க உங்க உழைப்ப தானே வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி
அஜய் நல்லா திட்டிட்டான். அப்பதான் பாட்டிக்கு புரிஞ்சுது. அட, அஜய் சொல்றது உண்மைதான். நாம கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்குனது நம்ம கையாலேயே நாம இதை வேஸ்ட் பண்றோமே, இது ரொம்ப தப்பாச்சேன்னு அப்பதான் இந்த பாட்டிக்கு புரிஞ்சுது. அப்புறம் அஜய் கிட்ட சொல்லி, சாரிடா கண்ணா, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். இனிமே இந்த காய்கறிய உன் ஃப்ரெண்ட் சுந்தருக்கு கொண்டு போய் கொடு, அவங்க வீட்லயே சமைச்சு சாப்பிடட்டும் அப்படின்னாங்களாம். அஜய் ரொம்ப சந்தோஷப்பட்டானா. பாட்டி கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தானா. தேங்க்யூ பாட்டி அப்படின்னு நானும் இன்னும் நிறைய ஹெல்ப் பண்ணேன். நம்ம நிறைய காய்கறிகள் உற்பத்தி பண்ணி பக்கத்துல இருக்கவங்க எல்லாத்துக்கும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். எல்லாரும் சாப்பிடட்டும். தனக்கு மிஞ்சி மீதி போனதை தானம் கொடுக்கணும் அப்படின்ட்டு சொன்னானா. அளவுக்கு மீறினத நம்ம நம்மளால முடிஞ்சதை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கணும். நாமளே எல்லாத்தையும் வச்சு பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அந்த காய்கறிகள் மாதிரி தான் அழுகி வேஸ்டாக தான் போகும். நீங்களும் குட்டீஸ், உங்கள் கையில் இருக்கிறத அதிகமாக இருக்கிற பொருட்களை என்ன பண்ணணும், மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. எப்படி அஜய் அவங்க மாடி வீட்டு தோட்டத்தில் இருக்கிற அதிகமாக இருக்கிற காய்கறிகளை தனக்கு மிஞ்சினது போக மற்றது எல்லாத்தையும் சுந்தர்கிட்டையும் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிட்டானோ, அதே மாதிரி நீங்களும் ஷேர் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. ஓகே கிட்ஸ், குட் நைட். தேங்க்யூ.